ஹலோ சொந்தங்களே, வெல்கம் டு கிட்டீஸ் ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். எங்கன்னா எங்கள் பாப்பாவுக்கு செகண்ட் மொட்டை vlog தான் வந்து. அது எங்கே எடுத்தோன்னா திருப்பதியில் எடுத்தோம். ஸோ திருப்பதியில் வந்து எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு என்னங்கிறத பற்றி தான் வந்து நான் இதை கூட ஷேர் பண்ண போகிறேன். கடைசி வரைக்கும் வீடியோவை பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, நாங்கள் வந்து ஒரு 6 மந்த் பிஃபோர் வந்து செகண்ட் மொட்டை திருப்பதியில் எடுக்கலான்னு பிளான் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு 15 டேஸ்க்கு முன்னாடி தான் வந்து ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணோம். 9 பேர் போனோம். பெர் பர்சனுக்கு ட்ரெயின் டிக்கெட் வந்து 180 சிட்டிங்கில் தான். ஸோ வந்து புக் பண்ணியாச்சு. 15 டேஸ் முன்னாடியே வந்து புக் பண்ணியாச்சு. 7th அன்னைக்கு, December 7 அன்றைக்கி எங்களுக்கு ட்ரெயின். அன்றைக்கி மார்னிங் 4 மணிக்கெலாம் வந்து வீட்டை விட்டு கிளம்பிட்டோம். ரயில்வே ஸ்டேஷன், திருப்பூர் ரயில்வே ஸ்டேஷன் கிளம்பியாச்சு. எங்கள் பாப்பாவுக்கு பார்த்திங்கன்னா 2 ஜடை போட்டு நல்லா குடுமியெல்லாம் போட்டு பூ வச்சு விட்டுருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மார்னிங் 4 o'clock நாங்கள் வந்து வீட்டில் இருந்து கிளம்பிட்டு ஒரு 1/2 ஹவரில் ரயில்வே ஸ்டேஷன் போயாச்சு. அண்ட் போகிற வழியில் தான் 4:30க்கெலாம் பாருங்கள் திருப்பூரில் எவ்வளோ பிஸி மார்னிங்காக இருக்குதுன்னு. அவ்வளோ சந்தை, காய்கறி கடைகள், ஒரு தென்னம்பாளையம் மார்க்கெட்டுங்கிறது இதுதாங்க. ஃபுல்லாகவே காய்கறி கடை தான், சந்தை தான். அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு. 4 மணிங்கிற மாதிரியே தெரியல. அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா அதெல்லாம் கடந்து நாங்கள் ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு. ரயில்வே ஸ்டேஷன் வந்து அங்கே எங்கள் அம்மா, அப்பா, என் தம்பி, என் தங்கச்சி 4 பேர் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க டேரெக்டாக தேனியிலேருந்து வந்திருந்தாங்க. ஸோ இங்கே வந்தால் டைம் ஆயிருமேன்னு சொல்லிட்டு டேரெக்டாக நாங்கள் ரயில்வே ஸ்டேஷன் வர சொல்லிட்டோம். அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதுதாங்க ரயில்வே ஸ்டேஷன். 4 மணிக்கெலாம் பார்த்திங்கன்னா எவ்வளோ கூட்டம். எல்லா ட்ரெயின் வந்துட்டு போயிட்டு தான் இருந்தது. அங்கேயும் கூட்டம் குறையலை. 4 மணிங்கிற மாதிரியே தெரில. எல்லாம் பேக்கை தூக்கிட்டு அதில் முக்கால்வாசி திருப்பதி கூட்டம் தாங்க. எங்களோட ட்ரெயின் பார்த்திங்கன்னா 6:50 D9 வந்து நிற்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அங்கே போய் நாங்கள் நின்றுட்டோம். கரெக்டாக எங்கள் ட்ரெயின் போய் நின்று ஒரு 2 minutesல வந்து ட்ரெயின் வந்துருச்சு. அது அந்த ட்ரெயின் தான் வந்து நாங்கள் போகிற ட்ரெயின். இதுதான் இங்கே திருப்பூர் டு திருப்பதிங்க. ஸோ அங்கேயே வந்து போட்டாச்சு. 180 வந்து நான் சார்ஜ் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒரு பர்சனுக்கு 180. ஸோ அங்கே போய் ட்ரெயின் வந்ததுக்கப்புறம் அவங்கவுங்க சீட் அலாட்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அங்கே வந்து நாங்கள் போய் இடத்த பிடிச்சி உட்காந்துட்டோம். இதுதான் வந்து ட்ரெயின் கிளம்பிடுச்சு. வந்து ஒரு 2 நிமிஷம் தான், அப்புறம் ட்ரெயின் வந்து கிளம்பிடுச்சு. ஃபுல்லாகவே சிட்டிங் தான். பார்க்குறதுக்கு ட்ரெயின் மாதிரியே இல்லைங்க. சும்மா நார்மல் பஸ் சீட் மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் நல்லா இருந்தது. குலுங்காமல் அழுங்காமல் ஒரு ட்ரெயினில் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதே இல்லை. நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா ஈரோடு ஜங்ஷன் வந்தாச்சு. 1 hour ஒன்ஸ் ஒரு ஸ்டாப்பு. டோட்டலாக 7 hours ட்ராவல். ஃப்ரம் திருப்பூர் டு திருப்பதி 7 hours வந்து ட்ராவல். ஈரோடுக்கு அப்புறம் சேலம் வழி, அந்த வழியில் தான் வந்து இந்த ஆறு இருக்கும். இது வந்து காவிரி ஆறு. நல்லா மார்னிங்கில் அந்த பனிமூட்டத்தோடு பார்க்குறப்ப அழகாக இருந்துச்சு. அதோட ட்ரெயினில் இந்த குட்டி ரொம்ப சேட்டை செஞ்சுட்டு இருந்தா பாப்பா. இவளுக்கு அது பாட்டுக்கு வாய் அடிச்சுட்டு செஞ்சுட்டு, அவளுக்கு ட்ரெயினில் போகிறோன்றதில்ல, அங்கிட்டு இந்த கடைசிக்கும் அந்த கடைசிக்கும் நடந்துட்டு செஞ்சுட்டு விளையாடிட்டு இருந்தா. அவளால் எவ்வளோ என்ஜாய் பண்ண முடியுமோ என்ஜாய் பண்ணிட்டு வந்தா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 hourல வந்து நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் இங்கே வீட்லேயே, பிரேக்ஃபாஸ்ட்டும் அன்றைக்கி லஞ்சும் வந்து வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு போயிருந்தோம். ஸோ ட்ரெயின்லேயே சாப்பிட்டாச்சு. அடுத்த 1 hourல சேலம் ஜங்ஷன் வந்துருச்சு. ஸோ 1 hour ஒன்ஸ் பிரேக் விட்டு அந்த ஜங்ஷன் மொத்தம் 7 ஸ்டாப்ஸு. அந்த மாதிரி 1 hour ஒன்ஸ் இந்த ஸ்டாப்பில் 7 hours டோட்டல் ட்ராவல். இதுக்கப்புறம் வந்து ஜோலார்பேட்டை, காட்பாடி அந்த ஜங்ஷன் தான் சேலம்க்கு அப்புறம் வந்து ஆந்திரா பார்டருக்குள்ளே வந்தாச்சு. சந்திரகிரி, சித்தூர் அந்த ரூட் வழியாக தான் போச்சு. சித்தூருக்கு அடுத்து திருப்பதி. ஸோ எல்லா ஜங்ஷனும் வந்து நான் எடுக்க முடியல. அதுக்கப்புறம் ஆந்திரா வந்து என்ட்ரானதுக்கப்புறம் ஒரு இடத்துல ஹால் பண்ணாங்க. அங்கே தான் வந்து அந்த ட்ரெயின் நின்றுட்டு இருந்தது. குளத்தை பார்த்துட்டு அந்த குளத்து கூட பேசிட்டு விளையாடிட்டு இருந்தா. ஒரு சின்ன குளம் இருந்துச்சு. ஸோ அது கூட விளையாடிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து நம்ம திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன் இறங்கின உடனே அடுத்து தரிசன டிக்கெட் வந்து வாங்க போயிட்டோம். தரிசன டிக்கெட் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயே ஒரு பில்டிங் சொன்னாங்க, ஸ்ரீனிவாசா காம்ப்ளெக்ஸ். ஸோ அங்கே போய் வாங்கலாம்னு சொல்லி போயிட்டோம். எவ்வளோ கூட்டம் பாருங்கள் மக்களே, சரியான கூட்டங்க. இங்கே டிக்கெட் வாங்குறதுக்கே இவ்வளோ கூட்டம். ஸோ எப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே ஒரு டிக்கெட் வாங்குறதுக்கு நின்று அதுக்கப்புறம் வெளியில் வரப்போ 1.5 hours ஆச்சு. ஸோ டிக்கெட்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் எங்கள் அத்தையும் எங்கள் சித்தி அப்புறம் எங்கள் பாப்பா, ஒரு குட்டி பாப்பாவை வந்து நாங்கள் வண்டியில் ஏற்றி விட்டோம். நாங்கள் வந்து நடந்து போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு அலிப்பிரி ஃபுட்பாத், அங்கேருந்து இந்த ஃபுட்பாத்துக்கு ஒரு ஆட்டோ பிடிச்சி வந்தோம். லக்கேஜ்லாம் கீழேயே வந்து போட்டுட்டோங்க. கீழே நம்ம வந்து டெபாசிட் பண்ணிட்டா நம்ம மேலே போய் ரிசீவ் பண்ணிக்கலாம். ஸோ கீழேயே வந்து விட்டுட்டு நாங்கள் வெறுவாலாம் நடக்கலாம்னு சொல்லி தான் அலிப்பிரி ஃபுட்பாத் வந்து ரீச் ஆகிட்டோம். பாருங்கள், நடந்து போகிற இடத்துலையும் எவ்வளோ கூட்டம்னு பாருங்கள். ஆக்சுவலி இதெல்லாம் முடிச்சுட்டு
வர்றப்போ இங்கே அலிப்பிரி ஃபுட் பாத் வர்றப்போ கிட்டத்தட்ட டைம் வந்து 5 o'clock ஆயிருந்தது. இதுதான் கீழேயே வந்து இந்த இடத்துல தண்ணி மாதிரி போகுங்க. அது எதுக்குன்னா நம்ம காலை கழுவிட்டு மலை ஏறணுமாமா. ஸோ அதுக்காக அந்த இடத்துல தண்ணி போகிற மாதிரி விட்டுருக்காங்க. அங்கே மேலே ஏறி இதுதான் ஸ்டார்டிங். அலிப்பிரி நம்ம நடந்து போகிறதுக்கு இது இந்த கோபுரம் தாங்க ஸ்டார்டிங்கு. இங்கேருந்து டோட்டலாக 3500 ஸ்டெப்ஸு நடக்கணும். ஆனால் நடக்க ரொம்ப ஜாலியாக இருக்கும். அந்த மாதிரி நான் 2-3 தடவை நடந்து போயிருக்கேன். ஸோ இந்த தடவை நான் நடந்து தான் போகணும் அப்படின்னு சொல்லி நான் நடந்து போகலான்னு சொல்லி பிளான் பண்ணேன். பட் அங்கே தான் எனக்கு ஒரு ட்விஸ்ட்டு. ஏன்னா 5 o'clock மேலே எந்த ஒரு குழந்தையுமே 12 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைய வந்து மேலே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ நாங்கள் பாப்பாவை வச்சுட்டு எங்களை வந்து மேலே விடலை. அதுதான் ரொம்ப வந்து கஷ்டமாக போச்சு. ஸோ ஃபுட் பாத் வரைக்கும் வந்துட்டு வேறு வழி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பஸ்ஸில் போக வேண்டியதாக போச்சு. என் ஹஸ்பண்டும் என் தம்பியும் மட்டும் நடந்து வந்தாங்க. ஸோ அவங்க நடந்து வந்தப்போ எடுத்த வீடியோஸ் தான் வந்து இதில் நான் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். டோட்டலாக ஸ்டெப்ஸு வந்து 3500 ஸ்டெப்ஸு. அவங்க ஆனால் 2.5 hours வந்து நடந்து வந்துட்டாங்கங்க. இதெல்லாம் நேர்த்திக்கடன். அவங்கவங்க மனசில் என்ன நினச்சி இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்களோ அது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. 3500 ஸ்டெப்ஸுமே முட்டிக்கால் போட்டு ஏறி வருவாங்க. இந்த மாதிரி நானும் நிறைய இது பார்த்துருக்கேன். அப்புறம் 3500 ஸ்டெப்ஸுக்குமே வந்து கற்பூரம் பொருத்தி சாமி கும்பிட்டுட்டு வருவாங்க. அது எல்லாமே ஒவ்வொருத்தருடைய வேண்டுதல். ஸோ அதெல்லாம் வந்து செஞ்சு தான் இங்கே வந்து வருவாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 1800 2000 வரைக்கும் நமக்கு கண்டினியூஸாக ஸ்டெப்ஸ் தான் இருக்கும். அதுதான் நம்ம வந்து ரொம்ப டயர்டாகிற மாதிரி இருக்கும். கண்டினியூஸாக ஆனால் நம்ம நடக்கக்கூடாது. அதுதான் ரொம்ப டயர்டாகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ரோடு ஒரு 2 ஸ்டெப்ஸு இந்த மாதிரி தான் வரும். அதுக்கப்புறம் அந்த ஒரு ஆஞ்சநேயர் கோயில் வருங்க, காளி கோபுரம்னு சொல்லுவாங்க. அந்த இடம் வந்துட்டோன்னா அதுக்கப்புறம் ஃபுல்லாக நமக்கு ரோடு தான். பிரச்சனையே இல்லை. அதை வந்து நம்ம கால் வலிக்காது, டயர்ட் ஆகாது. இதுதான் அந்த ஆஞ்சநேயர் கோயில். 3வது காளி கோபுரம் சொல்லுவாங்க. அதாவது 2083 படி முடிச்சிட்டோன்னா இந்த ஸ்டாச்சுவை வந்து நம்ம ரீச் பண்ணலாம். வர்ற வழியில் இவங்க பார்த்திங்கன்னா மாங்காய் அது இதுன்னு எல்லாம் வாங்கி சாப்பிட்டு வந்திருக்காங்க. நாங்கள் ஜஸ்ட்டு ஒரு 40 minutesல வந்து மலை ரீச் ஆகிட்டோம். அவங்க 2.5 hours வந்து நடந்து வந்தாங்க. ஆக்சுவலி மெதுவாக நம்ம நடந்து வந்தோம் அப்படின்னா ஒரு 4 to 5 hours ஆகும். இது வந்து நான் மேலே போய் இந்த வியூஸ்லாம் எடுத்தேன். நல்லா இருந்துச்சு. நைட் டைமில் திருப்பதியை பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. ஆனால் எவ்வளோ கூட்டம் பாருங்கள். ஆக்சுவலி இந்த டைம் வந்து என்ன டைம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 8 மணி நைட்டு. நல்ல எல்லாமே இது ஃபுல்லாக மிஸ்ட்டு கவர் ஆகிருந்ததுங்க. அப்புறம் பக்கத்தில் நாங்கள் போய் செட்டில் ஆகிறதுக்காக ஒரு இடத்த பார்த்து அங்கே போய் உட்காந்துருந்தோம். அங்கே வந்து பார்த்தா நம்ம பாலாஜியை வச்சு பஜனெல்லாம் பாடிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் கேட்டுட்டு உட்காந்துட்டு இருந்தோம். இங்கே எங்கள் ஃபேமிலியை நான் உட்கார வச்சுட்டு என் ஹஸ்பண்ட் வந்து மேலே நடந்து வந்துட்டு இருந்தார். கிட்ட வந்துட்டார். சரி லக்கேஜை ரிசீவ் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய லக்கேஜ். ஸோ அவங்க 2 பேரால் மட்டும் தூக்க முடியாது. அதனால் நானும் என் சிஸ்டரும் போனோம். எங்கள் ஃபேமிலி எல்லாரையும் ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு போனோம். ஸோ இதுதான் மொட்டை எடுக்கிற இடம். ஆக்சுவலி நாங்கள் மொட்டை எடுக்கிற இடத்து பக்கத்துலேயே வந்து உட்காந்துட்டோங்க. அதனால் ரொம்ப ஈஸியாக போச்சு. எங்களுக்கு வந்து தரிசன டைமிங் வந்து மறுநாள் காலையில் 12 மணி கொடுத்துருந்தாங்க. அப்போ தான் நம்ம வந்து போகணும். அதுக்கு முன்னாடி போனோன்னா உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் பேக்கை ரிசீவ் பண்ணணும். அவங்க வர வரைக்கும் சரி நம்ம எங்கேயா சுற்றி பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு நானும் என் தங்கச்சியும் மட்டும் ஊர் சுற்ற ஆரம்பிச்சிட்டோம். சுற்றி இருக்கிற சரௌண்டிங் இங்கே என்னென்ன இருக்குது, ஷாப்பில் என்னென்ன இருக்குது, என்னென்ன கடைகள் இருக்குது, என்னென்ன ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி பண்ண நம்ம ஆரம்பிச்சிட்டோம் நானும் என் தங்கச்சியும். அவங்க வந்து கஷ்டப்பட்டு நடந்து வந்துகிட்டே இருந்தாங்க. நாங்கள் இங்கே ஊர் சுற்ற ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் எங்கள் அம்மா அப்பாலாம் ஒரு ஓரமாக வந்து உட்கார வச்சுட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நைட்டு 12 மணிங்க. தூங்கலாமேன்னு சொல்லிட்டு எல்லாம் முடிச்சுட்டு தூங்கலாமேன்னு சொல்லிட்டு பச்சா குளிர் சரியான குளிருங்க. யாருமே தூங்கலை. அந்த குளிரில் எல்லாருக்கும் பல்லு எல்லாமே நடுங்கி போச்சுங்க. பாருங்கள் எல்லோரும் எப்படி உட்காந்துருக்காங்க. எனக்கு தூக்கமே வரல அந்த குளிருக்கு. சுற்றி பனி 12 மணிக்கு என்ன டிகிரி மைனஸில் இருக்க மாட்டிருக்கு வெதர். நான் அன்றைக்கி செக் பண்ணலை. எப்படா விடியும் போய் சாமியை பார்க்கலான்ட்டு தான் இருந்துச்சு. ஸோ இதுதான் அன்றைக்கி நடந்தது. ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு மார்னிங் நாங்கள் எந்நேரம் எழுந்திரிச்சோம், எப்போ மொட்டை எடுத்தோம், எந்நேரம் போய் சாமி பார்த்துட்டு வந்தோன்றதை வந்து நெக்ஸ்ட் வீடியோ நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.